ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுறப்ப வர்ற ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிக்ஸியில் வந்து இந்த சுவிட்சில் செகண்ட் ஸ்பீடோ இல்லை தேர்ட் ஸ்பீடோ இல்லை ஃபஸ்ட்டு ஸ்பீடோ வேலை செய்யலைனால் நீங்கள் கம்பல்சரி வந்து உடனே வந்து இந்த சுவிட்சை வந்து மாற்றிடுங்க. இந்த மாதிரி வேலை செய்யாத சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போனாலும் ஆன் ஆகலாம். கையை உள்ளே விடும்போது பெரிய டேஞ்சர் ஆயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஹெவியாக கொஞ்சம் லோடு போட்டிங்க, அரைச்சிக்கிட்டே இருக்கல, டக்குன்னு மிக்ஸி ஆஃப் ஆயிருதுன்னு வச்சுங்க. மிக்ஸியோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வரங்க இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓவர்லோடு சுவிட்சு ஒரு தடவை அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து ஜாரை வந்து திரும்ப வச்சு மிக்சியை ஆன் பண்ணிங்கன்னா மிக்ஸி கம்பல்சரி ஓடும். ஜாரு இந்த பாருங்கள், இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, மூடியில் மேலே உள்ள ஹோல்ஸ் பிளாக் ஆகாமல் இருக்கணும். இந்த ஹோல்ஸ் அடைச்சிக்கிச்சுன்னா என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, நீங்கள் மிக்ஸி போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே உள்ள ஏர் வெளியில் வராமல் அப்படியே லாக் ஆகி இந்த மூடி வழியாக வந்து உங்களுக்கு வந்து வெளியில் பீச்சிக்கிட்டு அடிக்கும். அது வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து வாஷ் பண்ணும்போதும் ஹூக்கோ இல்லைனா ஏதாவது ஒரு பின்னு வச்சு இதை க்ளீன் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததான் மெயினாக வந்து ஜார் மூடியில் வர்ற முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜார் மூடியில் வர இந்த ரப்பர் வாஷர். இந்த வாஷரை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க, இந்த வாஷர் ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்போடு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஜார் மூடியில் எப்படி மாட்டணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் மேல் பக்கம் வர்ற மாதிரி மாட்டணும். எப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும், இந்த 2 ஸ்டெப்பு உள்ள பக்கத்தை வந்து மேல் பக்கம் வர மாதிரி மாட்டக்கூடாது. அப்படி மாட்டினா நீங்கள் மூடியை மூடிட்டு ஓப்பன் பண்ணும்போது லாக் ஆகிட்டு ஓப்பன் பண்ண வராது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது இதை கலட்டி வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த ரப்பர் என்ன ஆகும்னா எக்ஸ்பெண்ட் ஆகிடும். அப்போ எக்ஸ்பெண்ட் ஆனிச்சுன்னா என்னென்னா, நீங்கள் போட்டாலும் பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் மூடி போட்டிங்கன்னா உட்காராமல் சைடில் ரப்பர் பிதுக்கிக்கிட்டு கம்பல்சரி லீக் ஆகும். ஒரு மாதத்தில் 2 தடவை இதை கலட்டி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு மாட்டிங்க. அப்படி மாட்டிங்கன்னா இந்த ரப்பர் வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும். ஜாரில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் இருக்குது உள்பக்கம் இருக்கிற சாஃப்ட் புஷ்ஷு, இது தேஞ்சு போச்சுன்னா இது வழியாக வந்து உங்களுக்கு லீக் ஆகும். நீங்கள் அப்படி கீழே லீக் ஆகும்போது உடனே நீங்கள் கொண்டு கொடுத்து சாஃப்டையும் புஷ்ஷையும் மாற்றிடுங்க. அப்படி மாற்ற முடியலன்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரை மாற்றிடுங்க. சப்போஸ் இந்த சாஃப்ட்டும் புஷ்ஷும் மாற்றியும் உங்களுக்கு லீக் ஆனால் அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இந்த ஜார்லேருந்து லீக் ஆகிற தண்ணி நேராக காயிலுக்குள்ளே போய் காயில் ஷார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேடு உங்களுக்கு வந்து சரியாக அரைக்கலைன்னா உடனே நீங்கள் வந்து மல்டி ஜாருக்காக இருந்தாலும் சரி, இல்லை மீடியம் சைஸ் ஜாருக்காக இருந்தாலும் பெரிய ஜாருக்காக இருந்தாலும் அந்தந்த ஜாருக்குள்ள பிளேடை மாற்றிடுங்க. சரியாக அரைக்கலை, அதையே நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு தான் வேஸ்டேஜ் ஆகும். இந்த வீடியோ வந்து கம்பல்சரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.